முக்கிய செய்திகள். இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் இந்திய நகரங்களில் வாழக்கூடிய சூழல்களை உருவாக்குவது குறித்த மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவின் உற்பத்தி துறை மொத்த மதிப்பு கூட்டலில் தமிழ்நாடு 12.11 விழுக்காடு பங்களிப்பு செய்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு 8 விழுக்காட்டுக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசி மூலம் அழைத்து மிரட்டல் விடப்பட்டுள்ளது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக்கால் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் பாதிக்காது என்றும், போதுமான கேஸ் சிலிண்டர் விநியோகம் இருப்பதால் நுகர்வோர்கள் பீதியடைய வேண்டாம் என்று இந்திய எண்ணெய் நிறுவனம் அறிவித்துள்ளது. பாஜகவின் தொடர்ச்சியான திட்டத்தை அமித்ஷா மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று எஸ்டிபிஐ கட்சி விமர்சனம் செய்துள்ளது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சனம் செய்த குற்றச்சாட்டுக்கு ஆளான காமெடியன் குணால் காம்ராவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. கோவை மாவட்டத்தில் உயர் ரக போதைப் பொருட்கள் அதிகளவு பயன்படுத்துவதாக புகார் உள்ளது. இந்நிலையில் ஆர்எஸ்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு நெட்வொர்க் குறித்து காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்து தனிப்படை காவல்துறை நடத்திய விசாரணையில் 7 பேர் கொண்ட முக்கிய நெட்வொர்க் கைது செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். யாரை சந்தித்தார், என்ன நடக்கிறது அதிமுகவில் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. எனக்கென்று தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை என்று அதிமுக பாஜக கூட்டணி கேள்விக்கு அண்ணாமலை பதில் அளித்துள்ளார். வாஷிங்டனில் நிலநடுக்கத்தால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் மியான்மருக்கு உதவ அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாம்பன் புதிய ரயில் பாலத்திற்கு குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் பெயரை சூட்ட வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தாட்கோ நிதியில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாகவும், அது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கடன் 2025 நிலுவைத் தொகையானது வட்டித் தொகையுடன் திருப்பி செலுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராக நா. இளையராஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. நிகழ்வின் ஒவ்வொரு பேச்சையும் உடைத்து பார்த்தால் நிறையவே அரசியல் செய்திகளை உள்ளடக்கி வைத்துள்ளனர். திமுக, பாஜக தவிர்த்து அத்தனை கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைக்கும் வகையில் ஆதவ் பேசியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை, மகளிருக்கு இலவச பயணம் போன்ற மகளிர் நலத்திட்டங்களை பெண் நிர்வாகிகளை வைத்தே விமர்சிக்க செய்திருக்கின்றனர். கிளைமாக்ஸில் மைக் பிடித்த விஜய் 2026 போட்டியே தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் என ஒரே போடாக போட்டார். ஒட்டுமொத்தமாக இந்த விழாவின் ஹைலைட்ஸான விஷயங்கள் டார்கெட் கலைஞர் குடும்பம் தான் என்று தெரிய வந்துள்ளது. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, சபரீசன் என கலைஞரின் குடும்பத்தை சேர்ந்த பலரையும் பல இடங்களில் குறிப்பிட்டு விமர்சித்துள்ளனர். தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க தவறி வருவதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். போலீசுக்கு எதிராக அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்த மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நெல்லையில் பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்து மிரட்டி நகை பறித்த 2 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 22 புதிய அறிவிப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சட்டமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். ஆத்தூர் தொகுதியில் பணி நியமன ஆணை பெற்றவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியை திண்டுக்கல்லில் உள்ள கலைஞர் மாளிகையில் நேரில் சந்தித்து பணி நியமன ஆணையை கொடுத்து வாழ்த்து பெற்றனர். நீங்கள் செய்ய நினைக்கும் கதையாடல்களுக்கு பின்னால் இருக்கும் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை அரங்கேற்றியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை. இதற்கு திமுக அரசும் உடந்தையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் கலெக்டர் அலுவலகம் சாலையில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பயன்படுத்திய பேருந்துகளை நிறுத்தி போலீசார் அறிவுரை வழங்கி ஏஆர் ஹாரனை கழற்றி அனுப்பி வைத்தனர். வரும் 2026 தேர்தலில் அதிமுக, திமுக இடையேதான் போட்டி என்று அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பதிலடி தந்துள்ளார். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது. அதன்படி கடந்த ஆண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் வாகனங்கள் வாங்கி கொடுத்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு தமிழக அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் மாபெரும் ஊழல் நடப்பதாக அண்ணாமலை புகார் தெரிவித்துள்ளார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நேற்று நடைபெற்றது. இதில் விஜய் இனி வெற்றி தலைவர் என்று அரங்கத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அனுமதி கோரி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். நாள் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்வதாக பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார். நீட் தேர்வால் 19 பேர் உயிரிழப்புக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கேள்வி எழுப்பியுள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனை மேம்படுத்தும் பொருட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சமூக நீதியை நிலைநாட்டும் அரசு என்று ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலக்கூட்டத்தில் முதல்வர் பேசியுள்ளார். இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, மன்னராட்சி காத்த கரங்கள், மக்களாட்சி காணும் எங்கள் நெஞ்சம், எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் சக்திமயமான இந்த ஆட்சியை எந்த சக்தியாலும் அகற்ற முடியாது. பெண்கள் தான் 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சியை தூக்கி பிடிப்பார்கள். முதலமைச்சரை வரவேற்பதில் 80% பெண்கள் தான் உள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு தவழ்கின்ற குழந்தை. நாங்கள் PT உஷா போன்று பல்வேறு ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வென்றவர்கள் என்று அவர் கூறியுள்ளார். விருத்தாச்சலம் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 11 மற்றும் 11 வயதுடைய சிறுமிகள் 2 பேர் விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முறையே 6, 7ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்த சிறுமிகள் கடந்த 24ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற நிலையில் அன்று மாலை வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் உறவினர்கள் வீடுகளில் தேடியும் கிடைக்காத நிலையில் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் உளுந்தூர் பேட்டையை சேர்ந்த 16 வயது சிறுவன் சிறுமிகளிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்தியுள்ளான் என்பது தெரிய வந்துள்ளது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கத்தில் CSK அணி RCB-யிடம் தோல்வியை சந்தித்தது. இதனால் CSK ரசிகர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தோல்விக்கு காரணம் தோனியா என்ற கேள்வி எழும்பிய நிலையில் CSK ரசிகர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் IPL தொடரில் பேட்டிங் பந்துவீச்சுக்கு சம அளவில் கை கொடுக்கும் ஆடுகளங்கள் அமைக்கப்பட வேண்டுமென லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூர் கூறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் 3வது சுற்றில் சரத் கமல் மணிகா பத்ரா தோல்வியடைந்தார். சென்னையில் 9வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜூன், ஜூலையில் நடைபெறுகிறது. இதற்கான போட்டி அட்டவணையை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வெளியிட்டுள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,880 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,360 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. மார்ச் மாத தொடக்கத்தில் 100 டிகிரி வெயில் பதிவான நிலையில் பின்னர் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது. இந்த நிலையில் மீண்டும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 9 நகரங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. 9 நகரங்களில் வெயில் சதமடித்துள்ள நிலையில் மேலும் சில நாட்களுக்கு வெயில் கொளுத்தும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.